முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த பதிவை நீ எப்போது கேட்கிறாயோ மறுநொடியே கண்டிப்பாக உனக்கான ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்வில் நடந்தே தீரும். இந்த முருகன் யார் என்பதையும் என்னுடைய அருமை பெருமை லீலைகளையும் உன் வாழ்க்கையில உனக்கு புரிய வைக்க வந்துட்டேன் என் செல்வமே. நானே உன் வாழ்க்கையில வந்த பிறகு இனிமே நீ எதை பற்றியும் வருத்தப்படவே அவசியமில்லை. நீ எடுத்து வைக்கிறது ஒரு சிறு அடியாக இருந்தாலும் எட்டுவது கண்டிப்பாக சிகரமாகவே இருக்கும். வாழ்க்கையில ஜெயிக்கணும் சாதிக்கணுன்ற துடிப்போடு இருக்கும் உனக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலும் நான் வெற்றியை கொடுப்பேன். நிம்மதிங்கிறது உன்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்திப்படுறது தானே தவிர உன்னிடம் இல்லாததையும் நீ இழந்ததையும் தேடுவது கிடையாது. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா எப்படி உனக்கு நல்லது நடக்காம போகும்? எல்லா வகையிலும் உனக்கு சிறப்பானதை உன் கைகளை ஒப்படைக்கிறதுக்காக தான் இப்போது உன்னிடம் பேச வந்தேன். நல்லவங்க ஒருபோதும் மற்றவங்களை குறை சொல்ல மாட்டாங்க. அப்படி குறை சொல்றவங்க யாரும் நல்லவங்களா இருக்கவே மாட்டார்கள் என் செல்வமே. நீ எப்போதும் யாரையும் குறை சொல்லாம யாரிடமும் குற்றம் கண்டுபிடிக்காம உண்மையான நேர்மையான ஒழுக்கமான பிள்ளையாக இருந்துவிடு. போதும்னு சொல்றவனுக்கு போதனைகள் தேவையில்லை, போதாதுன்னு சொல்றவனுக்கு புதையிலே கிடைச்சாலும் போதாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். அதனால உனக்கு கிடைச்ச வாழ்க்கையில உனக்கு அமைஞ்ச விஷயங்களை மன நிறைவோடும் திருப்தியோடும் ஏற்றுக்கொள்ள பழகு. இரக்கமோ உறக்கமோ எதுவுமே அளவோடு இருந்தாதான் நல்லது. அதிகமா தூங்குனாலும் சோம்பேறி ஆயிடுவ, ரொம்ப அதிகமா அடுத்தவனை பார்த்து இறக்கப்பட்டாலும் நீ ஏமாளியாக ஆகிவிடுவாயின் செல்வமே. முதல்ல உன்னுடைய கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்பட்டதை நிறுத்து. கடந்த காலம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இந்த நொடி முதல் உனக்காக நான் இருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுன்னு நீ முழுசா நம்பப்பாரு என் செல்வமே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் ஏக்கங்களையும் ஏமாற்றங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன். என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கையோட கடந்து போ. அனைத்தையும் மாற்றி உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி முடிச்சிடுறேன் என் செல்வமே. வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் துணையாக இருக்க முடியாது. எல்லாரும் எப்படி பிறக்கும்போது தனியா பிறந்தாங்களோ, தாயின் வயிற்றுக்குள்ளிருந்து தனியா வந்தாங்களோ, அதே போல தனிமைதான் கடைசி வரைக்கும் துணை என்பதை உன் வாழ்க்கையில நீ புரிஞ்சுக்கோ. யார் உன்னை தேவையில்லை நினைச்சாலும் ஒதுக்கி வச்சாலும் நீ அவர்களை விட்டு விலகி நின்னுடு என் செல்வமே. மறுபடியும் நீ அவங்க கூடயே போய் சேர்ந்து நின்னா, உன்னை வேணான்னு வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் அவங்களையே நீ எதிர்பார்த்து காத்திருந்தீனா அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனையை தூக்கி உன் தலைமையில போட்டு உன்னையே குற்றவாளியாக ஆக்கி விடுவார்கள். அதனாலதான் உன்னை மதிக்கிறவங்களுக்கு நீ மரியாதை கொடு, உன்னை வேணான்னு நினைக்கிறவங்களை விட்டு நீ ஒதுங்கி நின்னுடுன்னு சொல்றேன். வாழ்க்கை முழுவதும் நீ எதையாவது உன்னை தேடிக்கிட்டு எதையாவது உன்னை இழந்து கொண்டேதான் இருக்கிறாய். நிலையில்லாத இந்த உலகில் தேடுவதையும் தொலைப்பதையும் தவிர வேறு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லா மனிதர்களும் எதையாவது தேடுவாங்க, எதையாவது தொலைப்பாங்க. ஆனா எல்லா மனிதர்கள் வாழ்விலும் இது மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கிறதல்லவா? மற்றபடி இன்பமோ துன்பமோ மகிழ்ச்சியோ சந்தோஷமோ எதுவுமே இங்க யாருக்கும் நிரந்தரமா இல்லை. எப்போதும் அடுத்தவங்க ஆசைக்காக வாழாம, அடுத்தவங்களுக்கு நல்லா பிடிச்சது போல பொய்யாக வாழாம உண்மையா பாசத்துக்காக வாழ்ந்து பழகு. உன் மனதின் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கு அழகான வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன். உன் எண்ணங்கள் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஆரம்பிச்சு இந்த பிரச்சனை உனக்கு என்ன கற்றுக் கொடுக்க முயற்சி செய்யுதுங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. எப்போவுமே வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனை வந்தவனே ஏன் இப்படி எனக்கு நடக்குது, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு யோசிக்காதே. அதற்கு பதிலாக நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், என்னென்ன காரணத்தால் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு யோசிச்சினா அந்த பிரச்சனைக்கு முதல் மூல காரணமாக கண்டிப்பாக நீதான் இருப்பாய் என் செல்வமே. இதை மட்டும் இப்படி சரியா கண்டுபிடிச்சிட்டீனா அப்புறம் உன் வாழ்க்கையில தப்பே நடக்காது, உன் வாழ்க்கையும் மாறி போயிடும். இப்போதெல்லாம் யாருமே உன்னை எதுக்காகவும் தேடுறதே இல்லை. அவங்கவுங்க வாழ்க்கையும் வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதே போல நீயும் யாரையும் தேடுவது இல்லைதானே? இனிமேலாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உன் வாழ்க்கையை நீ உனக்கு பிடிச்ச விதத்துல வாழ்ந்துட்டு போ. தான் செய்தது தவறு என தெரிந்தும்
தன் தவறை திருத்திக் கொள்ள தயாராக இல்லாதவர்களை ஒருபோதும் திருத்த முடியாது. நீ உன் வாழ்க்கையில இப்படி இருக்காம தவறு செஞ்சினா அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய். எப்பொழுது நம்ம செய்யறதெல்லாம் சரிதான்ற எண்ணம் உனக்குள்ள வருதோ அப்போது உன் வாழ்க்கை அழிவை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா எப்போதும் எல்லா மனிதரும் எல்லா சூழ்நிலைகளிலும் சரியானவர்களாக சரியான விஷயங்களை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியாது என் செல்லமே. கூடிய சீக்கிரம் இந்த முருகப்பெருமான் உனக்கு நிறைவான மன நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க போறேன். யாருடைய நிம்மதியையும் கெடுக்காம உன் வாழ்க்கையில சரியான விஷயங்களை சந்தோஷமாக செய்ய பழகு. கனவுல கூட நான் உனக்கு துன்பத்தை தர விரும்ப மாட்டேன். கண்டிப்பா இப்போதே உன் வாழ்க்கையை நான் சரி செய்வேன். இந்த குடும்பமும் உன்னுடைய நட்பும் இந்த பூமியில கடவுள் உனக்கு கொடுத்த சொர்க்கங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் குடும்பத்தோட உன் நட்புகளோட வாழ்க்கையை சந்தோஷமாக ரசிச்சு வாழக்கூடிய பிள்ளையாக, வாழ்க்கையை சொர்க்கமாய் ஆக்கி கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. நரகமாக ஆக்கிக்கிட்டு வாழ்க்கையை போராடிக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் இருக்காதே என் செல்வமே. எப்போதுமே வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியமான மனநிலையோடு இருக்கணுமே தவிர என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. மனிதனின் மனம் எது கிடைச்சாலும் இதை விட இன்னொன்று சிறப்பா கிடைக்கும்ன்ற எண்ணத்தை தான் உள்ளுக்குள்ள வச்சிருக்கு. ஒன்றை விட ஒன்று சிறந்ததுன்னு நினைக்காம தனக்கு கிடைச்சதே சிறப்பானதுன்ற நம்பிக்கையோடு எண்ணத்தோடு நீ வாழ ஆரம்பிச்சினாலே எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில வந்து சேர்ந்துடும். இந்த உலகில் வெற்றிக்கு தான் எல்லை இருக்குதே தவிர முயற்சிக்கு எல்லை கிடையாது. நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவாக கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. உன் முயற்சி தோற்கலாம். நீ எத்தனையோ முறை முயற்சி செஞ்சும் கூட அது உனக்கு தவறானதா நடக்கலாம். ஆனா அதுக்காக நீ முயற்சிக்க தவறாதே. மறுபடியும் ஒரு விஷயத்தை சரி செய்ய முயற்சி செய்யும் போது கண்டிப்பா அது உனக்கு சரியானதாக சாதகமானதாக நிச்சயமாக மாறிவிடும் என் செல்வமே. மரம் பட்டு போச்சுன்னா அதுல உட்கார்றதுக்கு பறவைகள் வருவதில்லை. அதே போல நல்லா வாழ்ந்த மனுஷன் கெட்டு போனானா அவனை தேடி உறவுகளும் சொந்த பந்தங்களும் கூட வருவதில்லை. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில எந்த இடத்திலும் சறுக்கி விழுகவோ தோற்று போயிடவோ கூடாதுன்னு நேர்மறையாக நல்லபடியாக வாழ பழகு. கடமைக்காக பேசி யாரையும் காயப்படுத்தாதே. வெறுப்பதாக இருந்தால் முழுவதுமாக வெறுத்து விலகி நின்னுடு என் செல்லமே. எப்போதும் உனக்கான ஒரு விஷயத்தை நான் தவறான விஷயமா கொடுக்க மாட்டேன். ஒரு விஷயம் தப்பா இருக்குது, அது உன் வாழ்க்கைக்கு பொருந்தாததுன்னா அதை கண்டிப்பாக நான் கொடுக்கவே மாட்டேன். ஆனா இதையும் தாண்டி உன் கையில ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கேன் அல்லது உனக்கு ஒரு துணையையோ உறவையோ கொடுத்துருக்கேன்னா அவங்க மூலமா உனக்கு எந்த கெட்டதும் நடக்காது. அதுதான் உனக்கு சரியானது பொருத்தமானதுன்னு தான் உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. திருடி பழகுறவனுக்கு திருடுறதுக்கு பயமே வராது. ஆனா புதுசா திருடுறவங்க ரொம்ப பயப்படுவாங்க அல்லவா? அதே போலதான் நிறைய ஏமாந்து பழகுனவனுக்கு நிறைய ஏமாற்றங்களை பார்த்த மனிதனுக்கு அழுகை வராது. புதுசா ஒரு முறை ஏமாந்து போகும்போதுதான் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேதனையாக இருக்கும். நீ உன் வாழ்க்கையில நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்க, நிறைய விஷயங்கள்ல துரோகத்தை பார்த்துட்ட. அப்புறம் என்ன, இனி எதை பத்தியும் கவலைப்படாம அழுகாம புலம்பாம நம்பிக்கையோடு எல்லா கஷ்டங்களையும் கடந்து நம்ம இஷ்டப்படி நல்வாழ்க்கையை வாழுவோன்ற நம்பிக்கையோட என்னை நோக்கி வந்துவிடு என் செல்வமே. அதிர்ஷ்டத்தோடு கூடிய என் பிள்ளையான உன் வாழ்க்கையில அழகாக வெற்றி பெறும்படி நான் வாய்ப்பு தரப்போறேன். வாய்ப்பு இருந்தா இன்னும் நீ வெற்றி பெறுவாய். நான் கொடுக்கும் வாய்ப்புகளை மட்டும் நீ சரியா பயன்படுத்திக்கோ. உழைப்பு உன்னிடம் இருக்கும்போது, முயற்சி உன்னிடம் இருக்கும்போது இனி ஒவ்வொரு முறையும் உனக்கு வெற்றி வந்து சேரும். காலமும் சூழ்நிலையும் எப்படி இருந்தாலும் சரி, நீ எப்போதும் முயற்சி செய்ய தவறாதே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தருவேன். வாழ்க்கையில உன்னை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்துல உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எப்படியாவது உன்னை அழிக்கணும் வீழ்த்தணுங்கிறதுக்காக ஒருத்தர் உன்னை அவமானப்படுத்துவான், இன்னொருத்தன் அவமரியாதை செய்வாங்க, இன்னொருத்தர் உன்னை கீழே போட்டு அமுக்கி உன் மேலே ஏறி உட்காந்து ஜெயிச்சவனா காட்டிக்கணும்னு நடப்பாங்க. இன்னும் ஒரு சில உறவுகள் நீ வாழ்க்கையவே வாழக்கூடாது, அழிஞ்சு ஒளிஞ்சு போகணும்னு உன்னை அடக்கி ஒடுக்க பார்ப்பாங்க. சில பேர் உன்னை போட்டு கீழே மிதிக்க பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேலே போய் உன்னை குழி தோண்டி புதைக்க பார்ப்பாங்க.
ஆனால் நீ எதை பார்த்தும் பயப்படவோ, அசந்து போகவோ, சோர்ந்து போகவோ, அசைஞ்சு கொடுக்கவோ கூடாது என் செல்லமே. யார் என்ன செஞ்சாலும் அத்தனையும் தள்ளி விட்டுட்டு, தாண்டி விட்டுட்டு கடந்து வந்து ஜெயிக்க தயாராகு. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் நிலைமைதான் நிரந்தரம் நினச்சிக்காத. கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் தரப்போகிறேன். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை சந்திக்க தயாராக இல்லாத போது, சில கஷ்டமான விஷயங்கள் நடக்கும்போது உனக்கு கவலை வரலாம். ஆனால் அந்த கவலையை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன். எந்த விஷயத்தையும் சாதாரணமாக நினைக்காம அதை எதிர்கொண்டு சவாலாக நினைச்சு சமாளிக்க முயற்சி செய். நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உனக்கு நடக்கும். என் பிள்ளையான நீ எதை நினைச்சும் வருத்தப்படக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டினா அது உடனே நடக்கணும்னு நினைக்காதே. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா எல்லாத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. சில விஷயங்கள் தள்ளி போகும்போதும் தாமதமாகும் போதும் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தீனா நான் உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன்றது உனக்கே புரிய வரும். உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தீனா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன். இப்போது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்துக்கும் விதிதான் காரணம்னு புலம்பிக்கிட்டே இருக்காம, அந்த விதியை நான் சரி செய்வேன்னு என்னை நம்பி ஓடிவா. முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இரு. எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே. உன் அப்பன் முருகன் நானே உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். இந்த நிமிஷத்துல இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் மனக்கசப்பும் தீர்ந்து போய் உனக்கான நல்லது நடக்க போகுது. உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லது நடக்கும்படி நானும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. எல்லார மாதிரியும் நீயும் சுயநலமாக இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நல்லா வாழ்ந்திருக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சதுனாலேயே உன் நிலைமை மாறாமல், வாழ்க்கை மாறாமல் இப்போது நீ கஷ்டப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் வந்து விட்டேன் என் செல்வமே. வாழ்க்கையில் எப்போதும் உன்னை யார் கோபப்படுத்திட்டு போனாலும், காயப்படுத்தினாலும் அதை நினச்சி வருத்தப்படாத. அவங்க காயப்படுத்துவதன் மூலமாக, உன்னை கோபப்படுத்தியதன் மூலமாக ஏதோ ஒன்று உனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. இந்த முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சே தீருவேன். எது நடக்கலைன்னு ரொம்ப நாளாக வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தியோ அதை இந்த திருச்செந்தூர் முருகனின் அருளால் சீக்கிரமே நடத்தி கொடுக்க போகிறேன். முருகா முருகான்னு மனசார சொல்லக்கூடிய உன் மன வருத்தங்களையெல்லாம் நானே போக்கி உனக்கான மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே. சில உறவுகளுக்காக நீ என்னதான் வேலை செஞ்சாலும், ஓடி ஓடி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சாலும், உன் வாழ்க்கையவே தியாகம் செஞ்சாலும் கூட அவங்க அதை பெருசாக நினைக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை நினச்சி நீ கவலைப்படாத. அதுக்கு பதிலாக உண்மையாகவே உன் மேலே அன்பும் பாசமும் கொண்ட உறவுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க பழகு. துரோகங்கள், வேதனைகள், கவலைகள்னு இது எல்லாமே உன் வாழ்க்கைக்கு தேவையற்ற விஷயம். எப்போதும் உன் வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷத்தை இழந்து விடாதே. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்க தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ நினச்சி ஆசைப்பட்டு என்னிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக, சந்தோஷமாக, வெற்றிகரமாக நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு மோசமான வாழ்க்கை, அந்த நிலைமை உனக்கு வரவே வராது. கண்டிப்பாக சுயமாக, சந்தோஷமாக, தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாய் என் செல்வம்.